அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 26, 2025 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் நிர்வாகத்தை மேம்படுத்தும்னு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நல்லாட்சியை மறுவரையறை செய்யும் ஆற்றல் மிக்க மற்றொரு முன்னெடுப்பாகும். இது நிர்வாகத்தில் நிலைத்தன்மையை ஊக்குவிக்கும், கொள்கை முடக்கம் மற்றும் வளங்களின் மறைமாற்றத்தை தடுக்கும், நிதிச்சுமையையும் குறைக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்த 13 பேருக்கு பத்ம விருதுகள். அஜித்குமார் பத்மபூஷன், சோபனா சந்திரகுமார் பத்மபூஷன், நல்லி குப்புசாமி செட்டி பத்மபூஷன், சீனி விஸ்வநாதன் பத்மஸ்ரீன்னு தெரிவிச்சிருக்காங்க. சமூக பணி, பொது விவகாரம், அறிவியல் மற்றும் பொறியியல் துறை, மருத்துவம், இலக்கியம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்த பங்களிப்பை ஆற்றிய 139 பேருக்கு நாட்டின் உயரிய பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அப்புறம் விபூஷன் யாருக்கு, பத்மபூஷன் யாருக்கு, பத்மஸ்ரீ யாருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள். அடுத்தது தெற்கு ரயில்வே தலைமை பாதுகாப்பு ஆணையருக்கு குடியரசுத் தலைவர் விருதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தெற்கு ரயில்வே தலைமை பாதுகாப்பு ஆணையர் இப்ராஹிம் ஷெரீஃபுக்கு குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இப்ராஹிம் ஷெரீஃப் 2001ஆம் ஆண்டு இந்திய ரயில்வே பாதுகாப்பு படை பிரிவு அதிகாரியாக தேர்வானார். கடந்த 19 ஆண்டு பணிக்காலத்தில் பல்வேறு குற்றங்களை திறம்பட கையாண்டுள்ளார். குறிப்பாக நாக்பூர், வால்டேர், சக்ரத்பூர் பகுதிகளில் மாவோயிஸ்ட் தாக்குதல்களை கட்டுப்படுத்தியதிலும், மத்திய ரயில்வேக்கு உட்பட்ட சோலாப்பூர் பகுதியில் பழங்குடியின குற்றவாளிகள் தாக்குதலை கட்டுப்படுத்தியதிலும் முக்கிய பங்கு வகித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவருக்கு மத்திய புலனாய்வுத்துறை, அதாவது சிபிஐ சென்னை லஞ்ச ஒழிப்பு பிரிவில் ஆய்வாளராக பணியாற்றும் மாணிக்கவேல் சுந்தரமூர்த்திக்கு சிறப்பு பணி பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு, அதாவது அடுத்து கொடுத்துருக்கிறது சிபிஐயில் பணியாற்ற இன்னொருவரோட சிறப்பு பணி பதக்கமும் இந்த நியூஸோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்தியா இந்தோனேஷியா இடையே 5 ஒப்பந்தங்கள். பிரதமர் அதிபர் முன்னிலையில் கையொப்பம். 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள இந்தோனேசியா அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சனிக்கிழமை இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பாதுகாப்பு, உற்பத்தி மற்றும் வர்த்தக ரீதியான உறவுகளுக்கு புதிய உத்வேகம் அளிக்கும் இரு தலைவர்களும் உறுதி பூண்டனர். கடல்சார் பாதுகாப்பு, சுகாதாரம், கலாச்சாரம், எண்ம மேம்பாடு, பாரம்பரியம், மருத்துவம் ஆகிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு அதிகரிக்க 5 ஒப்பந்தங்கள் கையொப்பமாகின தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் நீங்கள் நாட்டின் 76வது குடியரசு தின விழா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2025 அதாவது 25/76 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம், மேலே ஒரு நியூஸ் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஏப்ரல் 1 முதல் அமல்னு தெரிவிச்சிருக்காங்க. மத்திய அரசு பணியாளர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், அதாவது யூபிஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது. நடைமுறையில் உள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படி என்பிஎஸ் கடந்த 2004ஆம் ஆண்டு ஜனவரி 1 அல்லது அதற்கு பிறகு அரசு பணிகளில் சேர்ந்தவர்களுக்கு உறுதியான ஓய்வூதியம் கிடைக்காது. அத்துடன் அரசு பணியாளர் ஒருவர் கடைசியாக என்ன ஊதியம் வாங்கினாரோ அதில் 50% நிகரான ஓய்வூதியம் பெறுவதை உறுதி செய்த பழைய ஏற்பாட்டையும் என்பிஎஸ் மாற்றியமைத்தது. இந்த சூழலில் கடந்த ஆகஸ்டில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு யூபிஎஸ் மத்திய அரசு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. மத்திய அரசு பணியாளர்களுக்கான குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் பணியாற்றியவர்கள் தாங்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தில் மீண்டும் 50% ஓய்வூதியமாக பெறுவதையும், பணவீக்கம், விலைவாசி உயர்வு விகிதம் போக்குகளுக்கு ஏற்ப அவ்வப்போது அகவிலைப்படி உயர்வு பெறுவதையும் இந்த திட்டம் உறுதி செய்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த இமேஜை ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. இதோட இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் டெலிகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் அதை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது ஆஸ்திரேலியா ஓப்பன் கிராண்ட் ஸ்லாமில் முதல் கிராண்ட் ஸ்லாம் வென்றார் மேடிசன் கீஸ். சபலன்காவை சாய்த்து ஆஸ்திரேலியா ஓப்பன் சாம்பியன் ஆனார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவின் மேடிசன் கீஸ் 29 வயது சாம்பியன் ஆனார். இறுதிச் சுற்றில் அவர் நடப்பு சாம்பியனாக இருந்த பெலாரஸின் அரியானா சுபலன்காவை அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த செட்களில் வீழ்த்தி தனது முதல் கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை தக்க வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவை சேர்ந்தவர்னு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. சாம்பியன் கோப்பை வென்ற மேடிசன் கீஸுக்கு ரூபாய் 19.06 கோடி ரொக்க பரிசாக கிடைத்துள்ளது. இறுதிச் சுற்று வரை வந்த செபலன்கா ரூபாய் 10 கோடி பரிசு பெற்றார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரீஜேஷுக்கு பத்மபூஷன், அஸ்வினுக்கு பத்மஸ்ரீன்னு கொடுத்துருக்காங்க. இந்திய முன்னாள் ஹாக்கி கேப்டன் PR ஸ்ரீஜேஷுக்கு பத்மபூஷன் விருதும், இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் உட்பட 4 பேருக்கு பத்மஸ்ரீ விருதும் அறிவித்து மத்திய அரசு கௌரவித்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஜம்மு காஷ்மீரில் வந்தே பாரத் ரயில் சோதனை ஓட்டம் நிறைவு. ஜம்மு காஷ்மீர் கத்ரா டு ஸ்ரீநகர் இடையேயான வழித்தடத்தில் இயக்கப்பட உள்ள பிரத்யேக வசதிகளுடன் கூடிய வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டம் சனிக்கிழமை நிறைவடைந்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. காஷ்மீரில் சோதனை ஓட்டத்தின் போது சனிக்கிழமை ஸ்ரீநகர் வந்தடைந்த வந்தே பாரத் ரயிலின் ஒரு ஃபோட்டோவும் கொடுத்துருக்காங்க.
காஷ்மீரை நாட்டின் இதர பகுதிகளுடன் இணைப்பதற்காக கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த வழித்தடத்தில் முதல் வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டம் நிறைவடைந்துள்ளதுன்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.